வெல்கம் டு தி சேனல். அப்புறம் இந்த வீடியோ எதுக்குன்னா, உனக்கு சில டைம் தோணும் இல்லையா? நம்ம சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கோமா? இல்ல நம்ம கோல்ஸ நம்ம ரீச் பண்ணிருவோமா? அப்படின்னு உனக்கு தோணும் இல்லையா? அத நம்ம எப்படி ரீச் பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப நீ எறும்பைலாம் பார்த்தீன்னா, அது எப்பயுமே கூட்டமா தான் இருக்கும். இப்ப உணவு சேகரிக்கணும்னாலும் கூட்டமா போவும். அதோட வீட்டுக்கும் அது கூட்டமா போவும். அது எதுக்குன்னா, அதோட பாதுகாப்புக்காக இப்போ அதோட உணவு பொருள் பெருசா இருந்துச்சுன்னா, அது உதவிக்காக மத்த எறும்புகள சேர்த்தி உணவு சேர்க்க போகும். இப்ப சிங்கத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, அது எப்பயுமே தனியா தான் வேட்டையாடும். ஏன்னா, அதோட பலம் அதுக்கு தெரியும். அதனால அது யார் உதவியும் எதிர்பார்க்காது. இப்ப நான் எறும்பு பலவீனமானது, சிங்கம் பலமானதுன்னு சொல்ல வரல. இப்ப நாம எந்த இடத்துல இருக்கணுமோ, அந்த இடத்துல இருக்கணும். இப்போ உனக்கு உதவி தேவைப்பட்டுச்சுன்னா, நீ எறும்பா இரு. மத்தவங்ககிட்ட உதவி கேளு. அவங்க உனக்கு உதவி பண்ணுவாங்க. இல்ல உனக்கு உதவி தேவையில்லைன்னா சிங்கமா இரு. உன்னால செய்ய முடிஞ்சா நீ தனியா பண்ணு. இப்போ ஒரு கதை பார்க்கலாம். ஒரு மன்னன் 2 தளபதி கிட்ட எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு தளபதி என்ன பண்ணாருன்னா, இப்ப வீடு கட்டுறதுக்கு மணல் வேணும் இல்லையா? அவரு கடலுக்கு போய் மணல் அள்ள போயிட்டாரு. இன்னொரு தளபதி என்ன பண்ணாருன்னா, அவரு வீட்டு பக்கத்துல இருக்க மணல வச்சு, சரி நாம வீடு கட்டலாம் அப்படின்னு ஆரம்பிச்சாரு. இப்ப தளபதி என்ன பண்ணாருன்னா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு மணல குவாலிட்டி செக் பண்ணாரு. எனக்கு தரமான மணல் தான் வேணும் அப்படின்னு உட்காந்துட்டு இருந்தாரு. இப்ப 2வது தளபதி என்னன்னா, அவர் வீடு கட்டி முடிச்சிட்டாரு. அரசர்கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரு. இப்போ தளபதி மாதிரி நீயும் பர்ஃபெக்டா இருந்தா தான் பண்ணுவேன்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா எப்படி உருப்பிடுவ? இப்போ உன்னோட சக்சஸ் டிலே ஆகுற காரணம் என்னன்னா, உன்னோட பொட்டன்சியலும் உன்னோட ஒர்த்தும் உனக்கு தெரியல. இப்போ இன்னொரு ரீசன் என்னன்னா, எதுல ஃபோக்கஸ் பண்ணணும்னு உனக்கு தெரியல. ஸோ ஃபோக்கஸ் ஆன் த ரைட் திங். ஐ ஹோப் திஸ் வீடியோ யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.